என் அன்பார்ந்தவர்களே, சற்று நேரத்துக்கு முன்பு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப் பண்ணிட்டு ரிகார்டிங் வாட் ரிப்ளை அனுப்பிச்சிருந்தேன். கேன் ஐ கால் யூ? எஸ்ன்னு போட்டேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நான் மால்டீவ்ஸ்லேருந்து பேசுகிறேன் சார், அது மாலத்தீவு. என் பையனை ஐஏஎஸ் ஆகணும் சார், என்ன சார் செய்யலாம்? உங்கள் பதிவெல்லாம் பார்த்துட்டு வரேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏனென்றால் என்னுடைய பதிவை பார்த்து ஒருத்தர் அது பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. அது மட்டுமல்ல, தன்னுடைய மகனை பற்றி எந்த அளவிற்கு அவர் ஒரு நம்பிக்கை, ஹோப் வச்சுருக்காருன்றதுக்காக. நான் அடுத்த கேள்வி கேட்டேன், என்ன பண்ணுறார் உங்கள் பையன் இப்போ அப்படின்னாரு. ஸ்கூலில் படிக்கிறார் சார். என்ன கிளாஸ்ன்னு கேட்டேன். 6ஆம் வகுப்பு படிக்கிறாரு. பாருங்க, ஒரு தந்தையுடைய கனவு எந்த அளவுக்கு இருக்கிறது. அவர்கிட்ட நான் சொன்னேன், ரொம்ப ஈஸிங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் சரியான நேரத்தில் இதை பற்றி உங்கள் மனசில் இந்த எண்ணம் வந்துச்சுல்ல, அந்த எண்ணம் உங்கள் குழந்தை மனசில் வந்து நின்று நிலைத்து வளர்ந்து அது ஒரு குறிக்கோளாக மாறணும் சார். அது உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொன்னேன். இந்த பதிவை நான் 2 பார்ட்டாக போட போகிறேன். இந்த முதல் பார்ட்டில் இவரை போலவே ஒரு தந்தை, இவருடைய மகனை போலவே 6ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன், மதுரை பக்கத்தில் ஒரு இடத்துல. அந்த மாணவன் ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறாரு. அன்னைக்கு ஸ்கூல் டே ஃபங்க்ஷன். அந்த பள்ளி விழாவுக்கு ஒரு விஐபி வர்றாரு, சீஃப் கெஸ்டாக வர்றாரு, பிரதம விருந்தினராக வர்றாரு. ஒருத்தருக்கு அந்த கதவு திறந்து விடுறாரு. அந்த கதவு திறந்து விடுறவரை ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, குல்லாலாம் போட்டுக்கிட்டு. ஒருத்தர் மிடுக்காக இறங்கி வராரு. அவரை எல்லாரும் விஐபி ஆட்டம் அவரை ட்ரீட் பண்ணி மேடையில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இந்த 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன அப்பாட்ட கேட்குறான், அதை வந்திருக்காரு, யார் அவர், எதுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க? அப்பா சொல்கிறாரு பையன்கிட்ட, அவர் இந்த ஊர் கலெக்டர்ப்பா அப்படின்றார். இன்னும் இந்த பையன் கேட்குறான், அப்பா கலெக்டர் ஆகணும் என்னப்பா படிக்கலாம் அப்படி கேட்குறாங்க. அது ஐஏஎஸ் பாஸ் பண்ணோம் அப்படின்றாரு. அந்த பையன் சொல்கிறாரு, நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடுறேன்ப்பா அப்படின்றாரு. வெரி குட்ரா கண்ணா அப்படின்றாரு. சில நாட்கள் கழித்து அந்த குழந்தை அவங்க அப்பாட்ட, அப்பா நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு சொன்னேன், என்னை தமிழ் மீடியத்தில் சேர்த்துருக்கீங்களே, என்னை இங்கிலீஷ் மீடியத்தில் சேருங்க அப்படின்றாரு. உடனே வேறு பள்ளிக்கூடத்தை சேர்க்குறாங்க. அந்த சிறு குழந்தை மனசில் ஒரே ஒரு குறிக்கோள் தான், எப்படியாவது ஐஏஎஸ் ஆகிடணும். அந்த பள்ளி பருவெல்லாம் முடியுது. ஃபைனல் இயர், ஸ்கூல் ஃபைனல்ல நல்ல மார்க் வாங்குறாரு அவர், நல்ல மார்க். அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் அப்ளை பண்ணுறாங்க. அந்த மாணவனுடைய மனசில் ஒரே ஒரு குறிக்கோள் தான், கலெக்டர் ஆகிடணும், ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும். முதல்ல என்ன வருது, அவருக்கு மெடிக்கல் சீட் கிடைக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சேர்ந்துடுறாரு. அது சேர்ந்த சில நாட்கள் கழித்து அவருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு வருது, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. உடனே அந்த மாணவர் நேராக டீன் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் போய், எனக்கு இந்த சீட்டை நீங்கள் டிசி கொடுத்துருங்க, நான் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன். அப்போ அந்த டீன் சொல்கிறாரு, என்ன தம்பி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எம்பிபிஎஸ் கிடைக்கிறது, அந்த காலத்தில் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம், இத்த போய் இந்த வானான்றிய. உடனே அந்த மாணவன் சொன்னார் அவர்கிட்ட, அந்த டீன்கிட்ட, ஐயா நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஐஏஎஸ் படிக்கணும்னு இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்கிறாங்க, அதனால் நான் டிசி வாங்கிட்டு அங்கே போய் சேர்ந்துடுறேன். சரி டிசி கொடுத்துட்றாங்க. அவர் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துடுறாரு. அவருடைய மனசில் ஒரே ஒரு கேள்வி தான், எப்படி ஐஏஎஸ் பாஸ் பண்ணலாம். கடுமையாக உழைக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணார். தான் ஐஏஎஸ் எழுதி அந்த ரிசல்ட் வரும்பொழுது பேப்பரில் பார்க்கும் பொழுது அவங்க அப்பா அம்மா முகம் எப்படி இருக்கும்னு விஷுவலைஸ் பண்றாரு, கற்பனை பண்றாரு. அந்த மலர்ந்த சிரித்த மகிழ்ச்சியான பெற்றோருடைய முகத்தை அப்படியே மனதில் ஒரு பிக்சராக ஸ்டோர் பண்ணி வச்சுறாரு.
சைக்காலஜியில் இது விஷுவல் கன்ஸ்ட்ரக்டட் பிக்சர்பாங்க. எப்பெல்லாம் அவருக்கு மனசோர்வு வருதோ அப்பெல்லாம் இந்த படத்தை பார்த்துப்பாரு. அது அவருக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். மறுபடியும் படிக்க ஆரம்பிப்பார். ஸோ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் கூட அவருடைய மனசு எல்லாமே எப்படி IAS பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சிடறாரு, நல்ல கோல்டு மெடலோட பாஸ் பண்ணிடுறாரு. அவர் மனசில் என்ன இருக்கு, எப்படி UPSC சிவில் சர்வீசஸ் எழுதணும். எல்லாரும் கேட்குறாங்க, டெல்லியில் போனால் உங்களுக்கு நிறைய கோச்சிங் சென்டர்லாம் இருக்கு. நேராக டெல்லிக்கு போறாரு, IITயில் MTech சேர்றாரு. ஆனால் அவருடைய மனசு எல்லாமே ஹவு டு கிராக் தி சிவில் சர்வீஸ் எக்ஸாம். எப்பெல்லாம் அவர் மனசு சோர்வடையுதோ, எப்பெல்லாம் டயர்ட் ஆயிடுறாரோ, ஒரு டானிக் சாட்டா மாதிரி அந்த படத்தை பார்க்கிறாரு. அப்பா அம்மா தன்னுடைய பேரு பேப்பர்ல வரும்பொழுது இந்த மகிழ்ச்சியான மலர்ந்த சந்தோஷமான முகத்தை பார்த்து டானிக் சாப்பிட்டா மாதிரி மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. UPSC எழுதுறாரு, ஆல் இண்டியாவில் நல்ல ரேங்க் பாஸ் பண்றாரு, செலக்ட் ஆயிடுது. இன்றைக்கு அவர் தமிழகத்தில் அவர் ஒரு பெரிய உயர் IAS ஆஃபீஸர், என்னுடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். எதற்காக இந்த பதிவு நான் போட்டேன்னா, இன்னைக்கு மாலத்தீவிலிருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு, அவருடைய பையன் 6ஆம் கிளாஸ் படிக்கிறாரு, அவர் IAS ஆகணும்னு நினைச்சாரு. அதே கதை தான் இங்கும். என்ன வித்தியாசம், அங்க அந்த மாணவனுடைய மனசுல வந்துச்சு, இங்கே இவருடைய தந்தையினுடைய மனசுல வந்தது. அந்த கனவு தன்னுடைய குழந்தைகளுடைய மனசுல வரும்படியே செஞ்சுட்டோம்னா பொறுப்பாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நண்பருக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க, பள்ளி பருவத்தில் நன்றாக படிக்க சொல்லுங்க. 6th 7th 8th 9th 10th அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் தரோவா படிக்கணும். எதை படித்தாலும் தரோவாக படிக்கக்கூடிய ஒரு மனநிலையை, ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டு வாங்க. 10th முடிஞ்ச உடனே அவர் சொன்னாரு, இந்தியாவுக்கு வந்துட போறேன். வெரி குட், +1 +2 படிக்க சொல்லுங்க. அப்போ கூட என்ன படிச்சாலும் தரவா படிக்கணும். அது மட்டுமல்ல, பொது அறிவு சம்மேர் அரவுண்ட் 9th 10th இருந்தே பொது அறிவு வேணும். எக்ஸ்ட்ரா புக் படிக்க சொல்லுங்க. நிறைய நாவல்ஸ், நிறைய ஸ்டோரிஸ் படிக்கணும். அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ரைட். அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு வரும்பொழுது ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ், எக்கனாமிக் டைம்ஸ் என்ற ஒரு கமர்ஷியல் மேகசின், ஒரு அறிவு சார்ந்த பத்திரிகை படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் காலேஜில் நல்ல சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு தென் யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் தி சிவில் சர்வீசஸ். இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து IAS எக்ஸாமுக்கு மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்த துறையில் முன்னால நிற்கணும். ஒரு சீனியர் வைஸ் பிரசிடென்ட் அல்லது ஒரு மேனேஜிங் டைரக்டர் அல்லது ஒரு தொழில் முனைவராக வரணும் என்ற ஒரு மனநிலை குழந்தைகள்கிட்ட வரணும். இதைதான் திருவள்ளுவர் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அந்த திருக்குறள் என்ன அர்த்தம், அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்தலாம்ன்றதை அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஆல் தி பெஸ்ட்.